தமிழக முதல்வர் அவர்கள் மக்களிடம் நேரடி தொடர்பில் உள்ளார். மக்களிடம் வெளிப்படையாக இருக்க வேண்டும் என்றே அவர் நினைக்கின்றார். இது மக்களுக்கும் முதல்வருக்கும் உள்ள ஒரு நெருக்கத்தை அதிகப்படுத்துகின்றது, விரிவுபடுத்துகின்றது. அவருடைய ஒரே எண்ணம் லஞ்சம் ஒழிப்பு, இதுதான் அவருக்கு மிக முக்கியமானது. அடுத்து ஏழை எளிய மக்கள் இருக்கக்கூடாது. ஒரு நல்ல நிலைமைக்கு அந்த கஷ்டப்பட்ட மக்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்பது அவருடைய எண்ணங்களாக இருக்கின்றது. அது மக்களுக்கு அனைவருக்கும் தெரிகின்றது. வேண்டுமானால் பேச்சுக்காக ஏதாவது எதிர்தரப்பினர்கள் வேணால் விமர்சனம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அது அவர்கள் விமர்சனத்தை பற்றி முதல்வரும் கவலைப்பட போவதில்லை, தமிழக வெற்றி கழகமும் கவலைப்பட போவதில்லை. அமைச்சர் பெருமக்கள் அனைவரையும் அழைத்து என்னுடைய எண்ணம் பிரதிபலிப்பு தான், உங்களுடைய எண்ணம் பிரதிபலிப்பாக இருக்க வேண்டும் என்று ஸ்ட்ரிக்டாக அவர் தெரிவித்திருக்கின்றார். ஆனால் அவர் எடுக்கும் நடவடிக்கைகள் ஒவ்வொரு துறைகளில் என்னென்ன குளறுபடிகள் நடந்திருக்கின்றது, என்னென்ன பிரச்சனைகள் இருக்கின்றது, அனைத்தையும் அதை பிரித்து போட்டு கலைந்து எடுத்துக்கொண்டு இருக்கும் சூழ்நிலை வரும்போது பலருக்கு அது அச்சத்தையும் ஒரு பயத்தையும் ஊட்டுகின்றது. அதனால் ஏதாவது செய்து இந்த ஆட்சியை குழப்படி செய்து அவர் மீது ஏதாவது ஒரு பழி சொல் அதை தூக்கி போட்டு விடலாம் என்று இவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் நேர்மைக்கு அழிவு கிடையாது, நீதிக்கும் அழிவு கிடையாது. நேர்மையான ஆட்சி செய்தால் மக்கள் என்றும் அவருடன் நிற்பார்கள். இந்த இடையூறு செய்வர்கள் எல்லாம் இல்லாமல் போவார்கள். தமிழகத்தில் என்றுமே அவர் நேர்மையாக இருப்பார், ஆட்சியிலும் இருப்பார், ஆட்சியில் தொடர்ந்து இருப்பார், மேலும் மேலும் ஆட்சியில் பொறுப்பை ஏற்பார். இதுதான் தமிழகத்திற்கு ஒரு விடிவு காலம். மக்கள் விழித்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட முதல்வர் கிடைப்பது மிகவும் கடினம். அப்படி ஒரு முதல்வர் நமக்கு கிடைத்துள்ளார். அதை தமிழக மக்கள் அனைவரும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இப்போ நான் சொல்லும்போது பல விமர்சனங்கள் என் கூட வைக்கலாம். அதை பற்றி நான்